Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த Tenagra data mining tool இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு decision tree induction algorithm வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த Tenagra data mining tool வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி சில ப்ரீடிஃபைன்ட் டேட்டா செட் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து C4.5 அப்படின்னு சொல்லி ஒரு அல்காரிதம் இருக்குது, டெசிஷன் ட்ரீ அல்காரிதம். ஸோ அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த C4.5 அல்காரிதம் யூஸ் பண்ணி டெசிஷன் ட்ரீ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெசிஷன் ட்ரீ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் நியூ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் டேட்டா செட் வந்து நம்ம Tenagra இன்ஸ்டால் பண்ணும்போது அதிலே சில ப்ரீடிஃபைன் டேட்டா செட் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு Tenagra, ஸோ இதில் டேட்டா செட்டில் போனீங்கன்னா ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளார அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உள்ள டேட்டா செட்டு. ஸோ இதில் நான் வந்து ஒயின் குவாலிட்டி இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒயின் குவாலிட்டி டேட்டா செட்டை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் அல்லது எக்ஸ்எல்எஸ் ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலு. ஸோ இது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 அட்ரிபியூட் இருக்குது, 34 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா? 34 சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 5 அட்ரிபியூட் வந்து அந்த சன், ஹவர்ஸ், ஹீட், நம்பர் ஆஃப் டேஸில் இருக்கும், ரெயின் மில்லிமீட்டர்ஸில் இருக்கும். அது மாதிரி குவாலிட்டி வந்து டிஸ்க்ரீட் அட்ரிபியூட்டு. ஸோ இந்த 4மே வந்து கண்டினியூஸ் அட்ரிபியூட்டு. குவாலிட்டி மட்டும் டார்கெட் அட்ரிபியூட்டு. சரிங்களா? ஸோ அது வந்து டிஸ்க்ரீட் வேல்யூவில் இருக்கும். ஸோ நம்ம டேட்டா செட்டை வியூ பண்ணணும் அப்படின்னா டேட்டா விசுவலைசேஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வியூ டேட்டா செட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு ஒன்று வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வியூ டேட்டா செட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா செட் இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா செட்டு. இந்த 5 அட்ரிபியூட் இருக்கு இல்லையா, டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸில் இருக்கும், சன்லைட் அதாவது ஹவர்ஸில் இருக்கும், ஹீட்டு, நம்பர் ஆஃப் டேஸ், இந்த மாதிரி ரெயின், அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் த வைன். அது வந்து மீடியம், பேடு, குட், அந்த மாதிரி 3 அட்ரிபியூட் அதில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த டேட்டா செட். இதில் மொத்தம் வந்து 34 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்தது. 5 அட்ரிபியூட்டு, 34 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, 4 கண்டினியூஸ் அட்ரிபியூட்டு, ஒரு டிஸ்க்ரீட் அட்ரிபியூட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம டார்கெட் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ டேட்டா செட்டை வியூ பண்ணியிருக்கோம். அதில் எத்தனை அட்ரிபியூட் இருக்குது, எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, இது வந்து டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, அது டிஃபைன் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? டிஃபைன் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ நம்ம ஒர்க் பண்ண போகிற அல்காரிதமில் வந்து என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வந்து இன்புட்டாக வைக்க போகிறோம், என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வந்து டார்கெட் அட்ரிபியூட்டாக நம்ம அசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐக்கான் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கண்டினியூஸ் அட்ரிபியூட் இருக்கு இல்லையா, இந்த சீன் இருக்கிறது எல்லாமே கண்டினியூஸ் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி டேட்டா செட்டில் வியூ பண்ணியிருக்க பாருங்கள். டெம்பரேச்சர், சன்லைட்டில் சன்னு, ஹீட்டு, ரெயின், குவாலிட்டி, இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் குவாலிட்டி மட்டும் டிஸ்க்ரீட் அட்ரிபியூட்டு, இந்த கேட்டகரிக்கல் டேட்டா. சரிங்களா? இது மட்டும், மற்றெல்லாம் கண்டினியூஸ் டேட்டா. ஸோ இந்த 4 அட்ரிபியூட்டும் இன்புட்டாக நம்ம அசைன் பண்ணிடுறோம். டார்கெட் அட்ரிபியூட் வந்து குவாலிட்டி. ஸோ இந்த 4 அட்ரிபியூட்டோடைய வேல்யூஸ் பேஸ் பண்ணி குவாலிட்டியை வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ குவாலிட்டி வந்து டிஸ்க்ரீட் அட்ரிபியூட்டு. ஸோ குவாலிட்டி தான் வந்து கிளாசிஃபிகேஷன் அட்ரிபியூட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த டெசிஷன் ட்ரீயை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டிஃபைன் ஸ்டேட்டஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அதை பார்க்கணும்னா வியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? பேராமீட்டர்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்புட் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்கோம், என்ன டார்கெட் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம
பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ தென் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன இன்புட் அட்ரிபியூட்டு என்ன டார்கெட் அட்ரிபியூட்டு அப்படிங்கிறது நமக்கு வியூ ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், டார்கெட் அட்ரிபியூட் 1, இன்புட் அட்ரிபியூட் வந்து 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மெத்தட். ஸோ அதில் வந்து C4.5 அந்த டெசிஷன் ட்ரீ அல்காரிதமும் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வைன் குவாலிட்டி டேட்டா செட்டுக்கு அந்த அல்காரிதம் அப்ளை பண்ணி டெசிஷன் ட்ரீ வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். 1 or more discrete, இங்கே வரும் பாருங்கள், 1 or more discrete or continuous attribute வந்து இன்புட்டாக இருக்கணும், டார்கெட் அட்ரிபியூட் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அது வந்து C4.5 அப்படிங்கிறது இந்த ID3 இருக்கு இல்லையா, இட்ரேட்டிவ் டைகோமைசர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அதுக்கப்புறம் அந்த வெர்ஷன் அது. ஸோ இதுவும் வந்து என்னது டெசிஷன் ட்ரீ இண்டக்ஷன் மெத்தட் தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிஃபென்ஸ் ஸ்டேட்டஸில் என்ன பண்ணோம், டார்கெட் அட்ரிபியூட் 1 வச்சுருக்கோம், ரிமைனிங் எல்லாமே வந்து இன்புட் அட்ரிபியூட்ஸ்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அல்காரிதமுக்கு என்ன இன்புட் அட்ரிபியூட் டார்கெட் அட்ரிபியூட் அப்படிங்கிறத நம்ம அதை பேஸ் பண்ணி டிஃபென்ஸ் ஸ்டேட்டஸில் அசைன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து டிஃபென்ஸ் ஸ்டேட்டஸுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி வியூ பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த அல்காரிதமுடைய ரிசல்ட். இது வந்து கன்ஃபஷன் மேட்ரிக்ஸு, எரர் ரேட் இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமாம் ஜென்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ட்ரீ, அதாவது டெசிஷன் ட்ரீ. சரிங்களா? இதில் 3 லீஃப் நோட் இருக்குது, 5 நோடு இருக்குது டோட்டலாக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சன் லைட் அல்லது சன் வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து இந்த சன்லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அட்ரிபியூட். ஸோ அதுதான் வந்து என்னது ஃபஸ்ட்டு அட்ரிபியூட்டாக வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெசிஷன் ட்ரீயை ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து ரூட் நோடாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் என்னென்னா இந்த C4.5 பொறுத்த வரைக்கும் கெயின் ரேஷியோ தான் வந்து அட்ரிபியூட் செலெக்ஷன் மெஷராக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து பெஸ்ட் அட்ரிபியூட்டு டு ஸ்ப்ளிட் த ட்ரீ அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து ID3 யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் C4.5 வந்து கெயின் ரேஷியோவை யூஸ் பண்ணுவோம் அட்ரிபியூட் செலெக்ஷன் மெஷராக. சரிங்களா? ஸோ இந்த அல்காரிதம் வந்து C4.5 அல்காரிதம். ஸோ அதனால் வந்து இதில் அட்ரிபியூட் செலெக்ஷன் மெஷர் வந்து கெயின் ரேஷியோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த டெசிஷன் ட்ரீ. ஸோ நமக்கு கிடைச்ச டெசிஷன் ட்ரீ. இந்த டெசிஷன் ட்ரீ வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ட்ரீ வந்து வரைஞ்சிருக்கேன், இதை பேஸ் பண்ணி இந்த ட்ரீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இங்கே. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம இதுதான் வந்து அந்த ரிசல்ட்டுக்கு உண்டான டெசிஷன் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது பாருங்கள். ஸோ இதில் வந்து சன் அட்ரிபியூட் வந்து லெஸ்ஸன், அதோட வேல்யூ வந்து லெஸ்ஸன் 1220 அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா குவாலிட்டி வந்து பேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாம்பிள்ஸ் வந்து 15 சாம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரீயில் பாருங்கள் சன் அப்படிங்கிற அட்ரிபியூட் தான் வந்து இங்கே ரூட் நோடாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இருக்கிற அந்த 5 அட்ரிபியூட்டில் இந்த 4 அட்ரிபியூட் 4 இன்புட் அட்ரிபியூட்ஸில் இந்த அட்ரிபியூட் தான் வந்து பெஸ்ட் அட்ரிபியூட்டு. இதுதான் வந்து கெயின் ரேஷியோ பேஸ் பண்ணி இதுதான் வந்து ஸ்ப்ளிட்டிங் அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1220 அப்படின்னா இந்த வைன் குவாலிட்டி வந்து பேட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதில் சாம்பிள்ஸ் வந்து அதில் வந்து 15 சாம்பிள்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் அந்த ட்ராயிங்கில் இதுதான் வந்து ரூட் நோடு. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் டெசிஷன் ட்ரீ அப்படிங்கிறது ஃப்ளோ சார்ட் லைக் ஏ ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு இன்டர்மீடியட் நோடு, அதாவது நான் லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இன்டர்மீடியட் நோடு, இதுவும் இன்டர்மீடியட் நோடு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லீஃப் நோடு, இந்த 3 லீஃப் நோடு. ஓகேங்களா? அந்த ட்ரீயில் இங்கே வந்துருக்கு பாருங்கள், இது 3 லீஃப் நோடு, டோட்டலாக 5 நோட் இருக்குது. இது 1 2 3, இது 3 லீஃப் நோடு, இது 2 இன்டர்மீடியட் நோடு. சரிங்களா? இன்டர்மீடியட் நோடு அப்படிங்கிறது டெஸ்ட் கண்டிஷன்ஸ்
ஆஃப் அன் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சன் அப்படிங்கிற அட்ரிபியூட்டோடைய வேல்யூ வந்து என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அத்தனை பிரான்ச்சஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, சரிங்களா? ஸோ லெஸ் தென் 1220 அப்படின்னா அதில் வந்து 15 சாம்பிள்ஸ் வந்து கவர் ஆகுது. நம்மளுக்கு வைன் குவாலிட்டி வந்து பேட் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே சன் அட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து greater than or equal to 1220 அப்படின்னா எகைன் வந்து இன்னொரு டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஹீட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து லெஸ் தென் 18 அப்படின்னா குவாலிட்டி வந்து மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை greater than or equal to 18 அப்படின்னா குவாலிட்டி வந்து 14 சாம்பிள்ஸ் வருது, குவாலிட்டி வந்து குட்டுன்னு வருது, சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 34 சாம்பிள்ஸும் இதில் கவர் ஆகிருக்கும், சரிங்களா? இங்கே வந்து வைன் குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு 3 வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, குட்டு, பேடு, மீடியம் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் அட்ரிபியூட்டோ அல்லது டார்கெட் அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டெசிஷன் ட்ரீக்கு உண்டான டயக்ராம் இது, ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு. ஸோ நம்ம வைன் டேட்டா செட்டுக்கு உண்டான வைன் குவாலிட்டி டேட்டா செட்டுக்கு உண்டான ரிசல்ட்டு. ஸோ இதில் இந்த கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த எரர் ரேட்டு, அக்யூரசி அதெல்லாம் மெஷர் பண்ணணும், சரிங்களா? ஸோ கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதில் வந்து இது மேலே இந்த சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? ஸோ கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸில் வந்து ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ் தான் வந்து என்னது அக்யூரஸியை கால்குலேட் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்ஸ். ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு அக்யூரஸியை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான மேட்ரிக்ஸு. இது மாதிரி எரர் ரேட் அப்படின்னா 1 - அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம், 1 - அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே போல் தான் வந்து இந்த ப்ரொசிஷன், ரீகால், இந்த மேட்ரிக்ஸ்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அக்யூரசி, எரர் ரேட் இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 34 சாம்பிள்ஸ் இருக்கும், ஓகேங்களா? 34 சாம்பிள்ஸ் இருக்கும். எரர் ரேட் வந்து 0.1765 அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து நம்ம அக்யூரசி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து குவாலிட்டி மெட்ரிக்ஸ், அக்யூரசி அந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதமுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பர்ஃபார்மன்ஸு மெட்ரிக்ஸ், அக்யூரசி, எரர் ரேட்டு, ப்ரிசிஷன், ரீகால், இது எல்லாமே வந்து டு மெஷர் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கிளாசிஃபையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இந்த கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய டேட்டா செட்டுக்கு உண்டான கன்ஃபெஷன் மேட்ரிக்ஸ் as well as இந்த டெசிஷன் ட்ரீ, சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சி காமிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.